ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தை வச்சு அருமையான காரக்குழம்பு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது லஞ்சுக்கு வந்து நீங்கள் ஒரு வேளை இது போல் செஞ்சிட்டிங்கன்னா ஒரு கரண்டி குழம்பு இருந்தாலே ஒரு தட்டு சோறே காலி ஆயிரும். அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். 2 நாள் வரைக்குமே நீங்கள் வச்சு இந்த குழம்பு சாப்பிட்லாம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம புளி ஊற வச்சுக்கலாம். நல்லா கையால் அழுத்தி பிடிச்சிங்கன்னா சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி இருக்கணும். அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு நம்ம 300 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஊற வச்சுருவோம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். புளி வந்து நம்மளுக்கு நல்லாவே ஊறி வந்துடும். பாருங்கள், புளி ஊறிச்சு. இதை வந்து நம்ம கரைச்சி சக்கையெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ குழம்பு பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு வந்து ஒரு கனமான சட்டி வந்து அடுப்பில் வச்சுக்குவோம். ஒரு 50 மில்லி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இந்த காரக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 2 காஞ்ச மிளகா, 6 பல் பூண்டு, ஒரு 15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே வந்து பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுவோம். பாருங்கள், நல்ல ஓரளவுக்கு 3/4 பாகம் வந்து வெங்காயமெல்லாம் வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர் சேர்த்துக்கலாம். வீட்டில் செஞ்சது, வெளியில் வாங்கினது எது வேணாலும் எடுத்துக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். சப்போஸ் உங்கள்கிட்ட சாம்பார் தூள் இல்லைன்னா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சீரகத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த சாம்பார் பவுடரை போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த சாம்பார் பவுடர் வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா கொதித்து வெங்காயத்துலையெல்லாம் பிடிச்சி வரணும். அந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். பார்த்திங்கன்னா இது நல்லா கொதி வரணும். பாருங்கள், இப்போ லைட்டாக வந்து ஓரங்களில் கொதி வருது. நல்லா கொதித்து ஒரு திக்கான பதத்துக்கு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாவே திக்காயிடுச்சு. குழம்பு வந்து நல்லா சுண்டி திக்கான பதத்துக்கு வந்திருக்கு. இந்த குழம்பு வந்து 2 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். மதிய லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி குழம்பு இருந்தாலே போதும். ஒரு தட்டு சோறு அளவுக்கு காலியாயிரும். டேஸ்ட்டு வந்து செம சூப்பராக இருக்கும். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்கள் உடனுக்குடன் சாப்பிட்றா இருந்தால் மல்லி இலை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு நாள் வச்சு மறுநாள் சாப்பிட்ற அப்படி இருக்கிறதுனால மல்லி இலை நான் ஆட் பண்ணல. பாருங்கள், அவ்வளோதாங்க. சூப்பரான அருமையான சின்ன வெங்காய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.